ராகு கேத்து பயிற்சி இப்போ மே 18th நடந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதுவும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது. அண்ட் இவ்வளோ நாள் ஏற்கனவே நாங்கள் 7.5 சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க தான் மீன ராசிக்காரங்க. அட்லீஸ்ட் இப்போ இந்த ராகு கேத்து பயிற்சியாவது எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தருமா, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், வேலை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், என் ஃபேமிலியில் பிரச்சனை வந்தது அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன்னு உங்கள் ஓன் பாடியை நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது மூலமாக பனிஷ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட் நீங்கள் உங்கள் பாடிக்கே கொடுத்த பனிஷ்மெண்ட்டோட விளைவுகள் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆம்பிள் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது வந்ததுன்னா உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா தூங்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டைமில் ஹெல்த் இஷ்யூ வரதே. ஸோ அந்த ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிறது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது, கொஞ்சம் சர்வீஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணுறது. எனக்கு ஜென்ரலாக போய் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது பிடிக்குங்க. நாங்கள் போய் அன்னதானம் பண்ணுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாண்டி என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் ராகு உங்களோட சப்கான்ஷியஸ்க்கான இடத்துல வராரு. அப்போது அந்த 12ஆம் வீடுன்னு வரும்போது ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேத்து பயிற்சி. இப்போ மே 18th நடந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதுவும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது. எனக்கு மீனம் லக்னமாக வருதுங்க, நானும் இந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், உங்களுக்கும் அது பொருந்தும். அண்ட் இவ்வளோ நாள் ஏற்கனவே நாங்கள் 7.5 சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. அட்லீஸ்ட் இப்போ இந்த ராகு கேத்து பயிற்சியாவது எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தருமா, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இவ்வளோ நாள் ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையாவே இருந்திருக்கு. இப்போ அந்த புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த நமக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லையா, நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு டைம், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஒரு டைம், நமக்குன்னு நிறைய இப்போ டைம் இருக்கு. நம்மளோட அந்த உள்ளுக்குள்ள நம்ம ஆழ் மனசுல என்ன யோசிக்கிறோமோ அதை பத்தின ரொம்ப உட்காந்து நம்ம கூட நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முக்கியமா அடுத்த 1.5 வருஷம் என்னென்ன நடக்குது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் நீங்க என்ன இந்த டைம்ல உணரலாம், அதை உணரும் போது நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இது எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். பொறுமையா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவா தான் இருக்க போகுது. பிகாஸ் அது எல்லாமே எவ்ரி மினிட் ஸ்பெண்ட் இஸ் ஒரு அடிஷ்னல் உங்க லைஃப்க்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுவும் நம்ம இதை வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறதில்ல, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் பார்ப்போம். இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா, சைக்காலஜியும் நம்மளோட பாரம்பரிய ஜோதிடத்தோட நம்ம கலந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே கேட்டுட்டு இருந்த நக்ஷத்ரா கோர்ஸ், எனக்கு உங்களோட நக்ஷத்ரா வீடியோஸ் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நக்ஷத்ரா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் இனிஷியலியாக அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூ கிளாஸஸ் நான் டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை தவிர நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறோங்க. யாரெல்லாம் நல்ல இன்ட்ராக்ட் பண்ணுறா, அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு, அவங்க லைஃப்ல இருக்கிற டீடைல்ஸை நமக்காக நமக்கு ரெசனேட் ஆகுதா, நம்ம அஸ்ட்ராலஜி கத்துக்கிறோம், எத்தனை பேர் லைஃப்ல இதெல்லாம் நடக்குது, இந்த ராசிக்காரங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆமா, என் லைஃப்ல இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க திரும்ப கொடுக்குற கிராட்டிடியூட், அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க திரும்ப கொடுக்குற கிராட்டிடியூட் தான் எங்களோட ஜெம்ஸ்டோன்ஸ். 250K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அதையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் இன்வால்மெண்ட்டை கமெண்ட்ஸில் காட்டுங்க. சரிங்க, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ராகு கேத்து பயிற்சி மீனம் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அடுத்த பயிற்சி இப்போ இந்த ராகு கேத்து எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கும்பம்ல இருக்காரு அண்ட் கேத்து சிம்மம்ல இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ராகு கேத்து பயிற்சி எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2026 தாங்க நடக்குது. அது வரைக்கும் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் அப்ளிகபிள்.
சரிங்களா? அதெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் சரி அப்ப ராகு கேத்துன்னு சொல்றாங்களே, நீங்க யூஸ்வலா சனி பயிற்சி சொல்லுவீங்க, குரு பயிற்சி சொல்லுவீங்க. அந்த ராகு கேத்துன்றது என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேத்துன்றது நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க, ஷேடோ பிளானட்ஸ்னு. அப்போ ராகுன்னு வரும்போது நம்மளோட தர்ஸ்ட், நம்மளோட டிசையர்ஸ், நம்ம இந்த உலகத்துல எதுக்காக பிறந்திருக்கோம், எதெல்லாம் நம்ம வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அதுதாங்க ராகு. ஸோ ராகுன்றது நம்ம வேணும்னு நினைக்கிற விஷயங்கள். கேத்துன்றது என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ரொம்ப டிட்டாச்சா இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் கேத்து. ஸோ உங்களுக்கு ஆழ் மனசுல ஏதாவது ஆசைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எதன் மூலமா வெளியில வரும்னா, உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்கோ அந்த இடத்து மூலமா அது வெளியில வரும். அந்த இடத்துல இருக்கிற எந்த இடத்துல அது இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஆசைகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேத்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா அந்த கேத்து இருக்கிற இடத்தோட விஷயத்த நீங்க ரொம்ப நல்லா பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காவே அந்த கிளாஸஸ்ல கவர்ட். அப்ப மீனம்க்கு எப்படிங்க இருக்கும்? முக்கியமா ராகு வந்து கும்பம்ல இருக்காரு. கும்பம் வந்து ராகுவோட சொந்த வீடு. இப்ப மீனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பம் வந்து 12ஆம் வீடா வருது. ஓகே, அப்ப ராகு எங்க வராரு? 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம் வந்து குருவோட வீடாவே வருது இல்லையா? மீனத்தோட அதிபதி யாரு? குரு பகவான். அப்போ குரு பகவானோட பிரசன்ஸ்ல ராகுவோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஜென்ரலி ராகு எங்க வந்து மீனம்க்கு இருந்தாலும் அவங்களுக்கே எது நியாயம், எது தர்மம், அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறதுனால ராகுவோட இம்பாக்ட் அவங்க லைஃப்ல கம்மியா தான் இருக்கும். நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் முக்கியமா கம்மியா இருக்கும். பட் கேத்து வந்து பாத்தீங்கன்னா மீனம்க்கு ஒரு பாசிட்டிவ் கிரகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேத்துன்னு வரும்போது இன்ட்யூஷன் இஸ் கனெக்டட். அண்ட் மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷனும் கேத்து தான், அதுவுமே மீனம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிகமா இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நான் ஸ்பிரிச்சுவலா இல்லை, நான் யங்ஸ்டரா இருக்கேன், மிடில் ஏஜ்ல இருக்கேன், இப்போதைக்கு இல்லைனா கூட போக போக வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி they'll come back. மீனம் வந்து பாத்தீங்கன்னா they'll come back to this one. On the otherwise பாத்தீங்கன்னா அவங்களோட பிலீஃப் சிஸ்டம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப நீங்க நம்புறதா அவங்க நம்பணும்ன்றது இல்லை, அவங்க எது நம்புறாங்களோ அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ராகுவோட விஷயத்துல மீனம் வந்து அவ்வளவு தூரம் பயப்பட தேவையில்லை கம்பேர்ட் டு த அதர் ராசிஸ். பட் ஸ்டில் என்ன ஒரு நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் when it comes to ராகு அண்ட் மீனம்னு பாத்தீங்கன்னா, ராகு வந்து நிறைய எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு வரும். எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு பேஸ் பண்ண எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு வருவாரு. மீனம் வந்து அந்த எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்றது ராகுவோட விஷயத்துல கொஞ்சம் மீன ராசிக்காரங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ரிலேட்டட் விஷயங்கள். சரி, இப்போ இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலரா இப்போ இந்த டைம்ல வந்து எதெல்லாம் ரொம்ப ப்ராமினெண்டா நோட் பண்ணலாம்னா, மீனம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான அந்த டைம் ஒதுக்கி அவங்க லைஃப் பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாள் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு நிறைய பேரோட பிரச்சனைகள் வந்தது. பாஸ்ட் ஒரு 1.5 years நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எனக்கும் என் க்ளோஸாக இருக்கவங்களுக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்ததுங்க. பிரச்சனைலாம் கிராஸ் பண்ணி வந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னை வந்து நிம்மதியாக விட்டால் போதும், எனக்கு பெருசாக அவங்க எதுவும் வந்து பண்ணணுன்றது அவசியம் இல்லை, நான் என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து தேடி வந்து யாரும் பிரச்சனை கொடுக்காம இருந்தால் போதும் அப்படின்றது தான் மீன ராசிக்காரங்களுக்கும் சரி, மீனம் லக்னமாக வருதுன்னா அவங்களுக்கு சரி ஒரு மனசுல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் வந்து மீனம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்களோ, ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், வேலை ரீதியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், என் ஃபேமிலியில பிரச்சனை வந்தது அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன்னு உங்க ஓன் பாடியை நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது மூலமா பனிஷ் பண்றீங்க இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட் நீங்க உங்க பாடிக்கே கொடுத்த பனிஷ்மெண்டோட விளைவுகள் இப்ப தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மே மந்த் முக்கியமாக, ஆர் ஈவன் நவ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் இல்லை ஈவன் ப்ரொசீடிங் மந்த்ஸில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு போகும். ஸோ திடீர்னு என்னடா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு போகுதே, இல்லை ஆல்ரெடி நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம், ஈவன் இந்த பாஸ்ட் மந்த்ஸில் கூட நடந்திருக்கலாம். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்னல, இந்த பேர்ச்சி வந்து ரொம்ப பார்டர் கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அது மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ முன்னாடியே ஒரு சில பேருக்கு அதோட விளைவுகள் தெரியக்கூட ஆரம்பிச்சிருக்கும்.
அப்போ அந்த விளைவுகள் ஏன் வருதுன்னா, நீங்க வருஷ கணக்குல ஸ்ட்ரெஸ் வந்து உங்க பாடிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அதை நிறுத்தணும் அப்படின்றது தான் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து சொல்ற ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு போகுது அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், உங்க பாடிக்கு எனஃப் ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் ராகு எந்த இடத்துல இருக்காரு, நீங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம், அங்க ராகு இருக்கிற 12ஆம் இடம்ன்றது வேற எதுவுமே இல்லைங்க, உங்களோட ஸ்லீப்பிங் பிளேஸ். நீங்க உங்க வீட்டுல வந்து நல்லா தூங்கி ஆழ்ந்த தூக்கம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களோட 12ஆம் இடம். அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபியூ டேஸ் நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, லைக் உங்க ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஃபியூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தீங்க, உங்க கூட நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நல்லா தூங்கி எழுச்சிங்க அப்படின்னாலே அந்த விஷயங்கள்லாம் சரியாகும். சரிங்களா? அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, பர்டிகுலர்லி பிரச்சனை பண்றவங்க யாரு, பிரச்சனை பண்ணாதவங்க யாரு, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பவுண்டரி செட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். சரி, ஸோ இப்போ ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் பர்டிகுலராக ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நம்ம ஜோதிடம் ரீதியாகவே என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக சொன்ன மாதிரி, நீங்கள் உங்களோட ப்ரைவேட் லைஃப், உங்களோட ப்ரைவசிக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க இந்த 1.5 வருடம். ஆல்ரெடி அது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும், பிகாஸ் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அந்த ப்ரைவேட் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் இதுதான் காலையில் சாப்பிடணும், நான் இந்த டைமுக்கு தூங்கணும், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நான் வந்து அடுத்தது என்னோட வேலையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன் வந்து ஈவன் நீங்க முன்னாடி மாசங்களே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க பண்ணுவீங்க. முக்கியமா நீங்க வந்து என்ன, கரெக்டான தூக்கம் எனக்கு வேணும், கரெக்டா நான் ஸ்லீப் சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னும் என்னன்னா, இந்த மாதிரி நான் சொன்னது, யாரு பிரச்சனை பண்றவங்க யாரு பிரச்சனை பண்ணாதவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட அந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புளை வந்து ரொம்ப லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பயங்கர லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யூ டோன்ட் ஈவன் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். நீங்க வந்து பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, இவங்க வந்தாங்கனாலே எனக்கு பிரச்சனை தானே வருது, அதுக்கு நான் வந்து இப்படி இருக்கலாமே அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இவ்வளோ நாள் நீங்க பண்ணலன்னா இப்ப கண்டிப்பா ஆரம்பிக்கும், நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இன்னுமே என்னன்னா, நீங்க உங்களோட ஓன் பாடியில வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க வந்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து எனக்கு என்னோட பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆன மாதிரி இருந்தது, திடீர்னு இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது, மேபி நான் வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில கான்சென்ட்ரேட் பண்றதோ, இல்ல உங்க ஃபேஸ் அண்ட் உங்க அப்பியரன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதோ, இல்ல உங்க வாட் எவர் யூ வாண்ட் டு டேக் கேர், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது. சம் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் முன்னாடி இவ்வளோ ஃபிட்டா இருந்தானே, முன்னாடி இவ்வளோ ஹெல்த்தியா இருந்தானே, அதை நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்றத பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, யூ கேன் ஸ்டில் சி, அவங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் அந்த லேசினஸ் மட்டும் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய லேசினஸ் இருக்கும், ஏன்னா சனி உங்க லக்னம்ல இருக்காரு. அண்ட் அந்த லேசினஸ் ரிகவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு தோணும். ஒன்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு அதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ருட்டீனா ஒரு லாங் டைம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க. பட் இஃப் யூ சி, அது உங்க பாடிக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஆரம்பிக்கிறது டிலே ஆகுது, பட் நான் ஒன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா உட்காந்து நான் லாங் டைம் அப்படியே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அகெயின் வந்து பாடிக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டு ஒர்க் ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணிக்கணும், பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் பீரியட்ல அஃப்கோர்ஸ் நான் சனி பெயர்ச்சி வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் கூட போய் பார்க்கலாம். பிகாஸ் இது எல்லாமே நான் ஒரு கலெக்டிவாக சொல்லணுன்றதால நான் அதோட பாயிண்ட்ஸில் அதை சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ்னஸ் வந்து உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ரொம்ப சென்சிட்டிவாக தோண ஆரம்பிக்கும். ஒருவேளை அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்களோ, ஒருவேளை நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்களோ, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம பார்த்துக்கணுமோ, நமக்கு ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல நம்ம கம்மியாக இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர புத்தியில் நீங்கள் ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. நீங்கள் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்காமல் பொறுமையாக நிதானமாக சில டெசிஷன்ஸ் எடுத்தால் நல்லது. அது எல்லாமே சனி பேஸ் பண்ணி நான் சொல்கிறது. சனி பெயர்ச்சி வீடியோவில் அது இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் யூ நோ தட் சனி பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த 2.25 வருடம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி
அந்த ஆம்பிள் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது வந்ததுன்னா உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா தூங்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டைமில் ஹெல்த் இஷ்யூ வரதே நீங்கள் வந்து நல்லா தூங்கணும். ஆல்ரெடி நீங்கள் பாடிக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீசர்ஃபேஸ் ஆகி மேலே வர்றது இந்த டைமில் வரும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி வந்து சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ சி இந்த டைம் பீரியடில் நீங்கள் புது விதமான ட்ரீட்மெண்ட்ஸ், புது விதமான மெடிசின்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் உடம்புல இருக்குங்க அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்து ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் வந்து மேபி நம்ம நேச்சுரோபேத்திக் ஒன்று ட்ரை பண்ணலாமே, மேபி நம்ம ஹோமியோபதி ட்ரை பண்ணலாமே, மேபி சித்தா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்காக தோண ஆரம்பிச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவும் நடக்கும். ஏன்னா கேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேத்து வந்து நேச்சுரல் டைப் ஆஃப் ஹீலிங். கேத்து வந்து நம்ம அலோபதி ஹீலிங் இல்லை, நம்ம மெடிசின்ஸ் இல்லை. கேத்து வந்து நேச்சுரல் டைப் ஆஃப் ஹீலிங். அப்போ ஒரு ரீக்கி ஹீலிங்காக இருக்கலாம், ஒரு பிராணிக் ஹீலிங்காக இருக்கலாம். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, உங்களுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அதை பண்ணலாமே அப்படின்னு அந்த சர்வீஸ் ஓரியன்ட், அந்த ஹீலிங் ஓரியன்டேஷன் வந்து எப்படின்னா நேச்சுரல் மெத்தட்ஸில் உங்களுக்கு கேத்து லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். அதுவும் இருக்கு. சரி, நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை இம்பேக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ 12ஆம் இடம்னு வரும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ரிலேட்டட் விஷயங்கள். உங்கள் ஒர்க்கில் நீங்கள் ஃபாரின் ரிலேட்டட் கிளைண்ட்ஸோட டீல் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் தனியாகவே நீங்கள் அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி அப்ராடில் இருக்கீங்க, யூ ஹாவ் டு சேஞ்ச் கண்ட்ரி, இல்லை நான் திரும்ப என்னோட ஹோம் கண்ட்ரிக்கே போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வெரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கு இல்லையா? அப்ராட் மட்டும் இல்லை, ஈவன் வித்தின் த கண்ட்ரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இல்லை வித்தின் த கண்ட்ரி வேற ஊர் மாற்றணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடான ப்ராசஸ், விசா ப்ராசஸஸ், இல்லை அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் அப்ளிகேஷன்ஸ் போகிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்டு, பெர்மனன்ட் ரெசிடென்சி ப்ராசஸ், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் இன் தட் பாத், போகணும்னு இருக்கேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஜாப்ல இருக்கு ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான அந்த மூமெண்ட் கொஞ்சம் நல்லா போகும். ஓகேயா? அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து யூல் ஆல்சோ மீட் அப்ராட்லேருந்து வந்தவங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸு, ஏதோ ஒரு விதத்தில் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தவங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ், இல்லை நீங்கள் அங்கே போய் அவங்கள பார்க்குறீங்க, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெக்கேஷன் எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் வெக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு வராங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நடக்கும். இன்னும் என்னென்னா 12ஆம் இடம் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். இந்த டைமில் வந்து நீங்களே கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அதை பாஸ்ட் மந்த்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் இல்லை லாஸ்ட் 1 இயரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ. நமக்கு வந்து இன்னும் டக்குன்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நான் போய் ஹெல்த் இஷ்யூக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறணும், இல்லை நான் அப்ராட் ஒரு ட்ரிப்பு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு ட்ரிப்பு நார்மலாக ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது தெரியும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஆர் ஸ்பான்சரிங் சம்மான், இன்னொருத்தங்க போயிட்டு வரதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் இருக்கலாம். எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குது. ஸோ பெட்டர் என்ன நீங்கள் பண்ணலான்னா இந்த டைமில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் பண்ணலாம். இல்லை நீங்கள் சரிங்க நாங்கள் ஃபேமிலியாக வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். இல்லை இந்த டைமில் வந்து நான் ஏதாவது புதுசாக படிக்கிறதுக்கு நான் எடுத்து பண்ணலாமா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமா, புது வேலைக்கு நான் போகலான்னு இருக்கேன், அதுக்கு நான் சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணணும்னு இருக்குன்னா இந்த மாதிரியான சுப செலவுகள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெல் அண்ட் குட். அது வந்து இதை வந்து காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதை நீங்களே நிறைய பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த 12th house வந்து இஸ் ஆல்சோ ஃபார் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவ்வளோ நாளாக நான் பண்ணணும்னு நினச்சேங்க. எனக்கு தெரியும் எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட மென்டல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே நீங்கள் ஹை பர்ஃபார்மராக இருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் மெடிடேஷனுக்கு உட்காந்தா என்னால் உட்கார முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கூட இந்த டைமில் உங்களால் மெடிடேட் பண்ண முடியும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த லோன்லியாக இருக்கிறது ஒரு பழகிடும். லோன்லியாக இருக்கிறதுன்ற வரும்போது நீங்கள் தனியாக உட்காந்து உங்களை பற்றி யோசிக்கிறது, எல்லாரும் வீட்டில் இருந்தால் கூட, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஆனால் நான் தனியாக உட்காந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன், தனியாக உட்காந்து ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கேன், இல்லை தனியாக உட்காந்து வேற ஒன்று படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் இந்த டைமில் வந்து பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் நல்லா வரும். மெடிடேஷன் கூடவே எனக்கு வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது பண்ணலாமா, கடவுள் நம்பிக்கை, இல்லை நான் வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான்
பண்ணலாமானா அதெல்லாம் இந்த டைம்ல நீங்க தாராளமா நல்லா பண்ணலாம். நல்ல இன்க்ளினேஷன் வரும். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி இப்ப கேத்து ரீதியா கேத்து வந்து எங்க இருக்காரு? 6ஆம் இடம்ல இருக்காரு. அண்ட் கேத்து எங்க இருக்காருன்னா சிம்மம்லே இருக்காரு. ஸோ சிம்மம்ல கேத்து இருக்கும்போது கேத்து ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் ப்ராமினெண்டா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் சிம்மம் வந்து பப்ளிசிட்டி. ஸோ சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியிற விஷயம். ஸோ சிம்மம் வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுது அண்ட் ஐ டோன்ட் ரெக்ரெட் இட். எல்லாருக்கும் தெரிகிறது பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் நினைக்க ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரியான விஷயம். அப்போ கேத்து வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமா அந்த 6ஆம் இடம்னு வரும்போது உங்களோட எனிமீஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நினைக்கிறா, யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி நல்லதா உங்களுக்கு காமிச்சிட்டு உங்க பின்னாடி உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, இல்ல உங்களை பத்தியே தப்பா பேசுறாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாரு இந்த பாஸ்ட் ஒன் இயர். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிருவாரு யாரு? கேத்து பகவான். ஸோ நான் ஏன் பாஸ்ட்லேயும் சேர்த்து சொல்கிறேன்னா பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா ராகு கேத்து அந்த மூவ்மெண்ட் அந்த டிரான்சிட் வந்து பார்டர் கிராஸ் பண்ணுற மாதிரி இல்லை. மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே அதோட எஃபெக்ட் வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் முக்கியமாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் யூனோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ரியாக்டும் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா இட் கேன் பி யுவர் க்ளோஸ் ஒன்ஸ், இட் கேன் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இட் கேன் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இட் கேன் பி சம் ஒன் அன்னோன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்ககிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், அது நான் டெலிபரேட்டா வெளியில காமிச்சே தான் பண்றேன் அப்படின்ற அந்த ரியாக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்சோ அதர் திங், உங்களுக்கு யாரெல்லாம் பாசிட்டிவா இருக்காங்களோ அவங்களோட ஷார்ட் சர்க்கிள் மட்டும் நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஈவன் உங்க முன்னாடியே வந்து அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு இருந்தா கூட கேத்து இங்க இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸை வெட்ட வெளியா உங்களுக்கு காமிச்சிடுவாரு. இல்ல உங்களுக்கு இன்ட்யூட்டிவா உங்க மைண்ட்ல அது புரியுற மாதிரியான விஷயத்தையே பண்ணிடுவாரு. கேத்து ஆக்சுவலி உங்களுக்கு நல்லதுதான் பண்றாரு. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா நீங்க சம்டைம்ஸ் வில் பி பிளண்ட். ஆமா, ஓப்பனா வந்து ஆமா இதுதானே அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஓப்பனா சொல்லிடுவீங்க. இது அவங்கள என்ன பண்ணோம்னா உங்களோட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அவங்கள கொஞ்சம் ஷாக் ஆக வைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் மீன ராசியா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, மீன லக்னமா அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவங்க தானே இவங்களெல்லாம் நம்ம எதுக்கு சீரியஸா எடுத்துட்டு அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன விஷயத்துக்கு இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் கொடுக்கும். ஓ அப்ப இவங்க ரியாக்ட் கூட பண்ணுவாங்களா, ஓ அப்ப இவங்க இவ்வளவு தூரம் கோவப்பட்டு கூட பேசுவாங்களா, இவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு அந்த ரிவீட் கொடுக்கறதுக்கு தெரியுமா, பதிலடி கொடுக்கறதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க ஷாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் அதை நீங்க பண்ணும்போது இவ்வளோ நாள் நீங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகும். டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கே தெரியும் அவங்க உங்க முன்னாடி வந்து நடிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க நல்லது நினைக்கல அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அதை நீங்க கீப் அப் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் கீப் அப் பண்ணி என்ன பண்ண போறீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து என்னன்னா மெயின்லி இந்த எக்ஸாம்ஸ் பண்றேன், ஸ்டடீஸ் பண்றேன், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைமா நான் ரீட்ரையல்ஸ் கொடுத்துட்டே இருக்கேங்க என்னோட எக்ஸாம்க்கு அப்படின்னா அந்த ரீட்ரையல்ஸ் முடியறதுக்கான டைம் வந்து இந்த 1.5 வருடம் வரும். ஸோ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிட்டு அந்த நல்லபடியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முடிக்கலாம். அது ஸ்டில் உங்கள் கையில் உங்கள் ஹார்ட் ஒர்க்னால தான் முடியும். அது வந்து பிளண்ட்டாக லக்னாலலாம் ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது. லக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். ஆனால் உங்களோட அந்த சுய முயற்சி விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வைக்கும் போது தான் நீங்கள் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது நடக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கு, எனக்கு ஜாபுக்கு நல்ல டைமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப்னு மட்டும் இல்லை, ஜென்ரலி லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த டைமில். அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸ் கூட வரலாம். அந்த சேஞ்சஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு லாங் டைமாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை முடிச்சு வைக்கிறதுக்கு கூட அந்த சேஞ்சஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா பயப்படாதீங்க. இனிஷியலாக இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ இந்த சனி இந்த 7 சனி நடக்கிற டைமில் எல்லா சேஞ்சஸுமே வந்து இனிஷியலாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு ரொம்ப பழகிட்டேன், இப்போ எனக்கு ஒரு புது விஷயம் வருதுன்னா அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு, அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால்
கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஈஸியான விஷயமா மாறிடும். ஏன்னா சனி இருக்கும்போது சனியோட நேச்சர் உங்க மேல வர்றதுனால தான் இந்த கஷ்டமும் வருது. பிகாஸ் சனி ஆல்வேஸ் லவ்ஸ் டு டூ. ஏற்கனவே பண்ண விஷயத்த நான் திரும்ப திரும்ப பண்றது எனக்கு பரவாயில்ல, புது விஷயம்னா எனக்கு கொஞ்சம் பயம் அப்படின்ற மாதிரி தான் சனி நினைப்பாரு. அதுவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜாப் சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் சரி, எம்ப்ரேஸ் இட் அண்ட் டேக் இட் அப். அண்ட் இனிஷியலா அது கொஞ்சம் டஃபா இருந்தா கூட அப்புறம் நீங்க அதை பிடிச்சு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல நீங்க என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, உங்களை உயர்த்திக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ, செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ, அதோட ஃப்ரூட்ஸ் வந்து இந்த 1.5 வருடம், இப்பத்துல இருந்து வர 1.5 வருடம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து மீனமுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ராகு உங்க ராசியை விட்டு நகர்ந்துட்டாரு இல்லையா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா நடக்க ஆரம்பிக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. எஸ், ஏழரை சனி இருக்கு, அதோட எஃபெக்ட்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு அதோட அந்த எஃபெக்ட்ஸையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நட்சத்திரம் ரீதியா பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராகு இன்னும் பூரட்டாதியில தான் இருக்காரு. ராகு வந்து கும்பம்க்கு மாறிட்டாலுமே இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம்ல தான் இருக்காரு. ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து they have to still take care. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி பார்டர் ஒன்றும் ராகு கிராஸ் பண்ணலை. இந்த கண்ட்ரினா இந்த வீசா இருந்த போதும், அந்த கண்ட்ரினா அந்த சிட்டிசன்ஷிப் இருந்தால் போதுன்றதுக்கு இல்லை. இது வந்து ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கும் போது அதோட எஃபெக்ட்ஸ் வந்து வந்துட்டே அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ பூரட்டாதி நீங்கள் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மீதி பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ராகு கேத்தோட எஃபெக்ட் இன்னும் இருக்கு. அண்ட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் ஓகே டு பி டிட்டாச். இட்ஸ் ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சாலுமே, இல்லை பிரச்சனை வருது, கூட இருக்கவங்களோட பிரச்சனை வருதுன்னு நினைச்சாலுமே நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டிட்டாச்சா இருக்கிறது பரவாயில்ல. நீங்க ரியாக்ட் பண்ணி உங்களோட கோவம் இல்லை உங்களோட ரியாக்ஷன் மூலமா எந்த பிரச்சனையும் வராம நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். திஸ் திங் கேன் சேஞ்ச் ஓவர் டைம். சரிங்களா? உத்திரட்டாதி மீனம்ல உத்திரட்டாதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேத்தோட எக்லிப்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம். நீங்கள் இவ்வளோ நாள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு, அட்லீஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கவங்களோட திரும்ப உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாரோடையும் நல்லா பேசுறதுக்கு, லைஃப் கோல்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். எஸ், சனியோட இம்பேக்ட் உங்களுக்கு வந்து அந்த லேசினஸ்ல கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் உத்திரட்டாதி. பட் அந்த லேசினஸ் மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கோல்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்க்கு திஸ் டைம் கேன் இண்டிகேட் அ டிரான்சிஷன். ஏதோ ஒரு சேஞ்ச் வருது, ஏதோ ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, அது எதில் வேணாலும் இருக்கட்டும். அந்த சேஞ்ச் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க லைஃப்பில். அண்ட் லாங் டைம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு ஸ்மூத் அவுட் ஆகுது இப்போதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீலும் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் இஸ் அகெயின் அது அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்க்கு போதும். சரியா? இப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன இவங்களுக்கு, அதாவது மீன ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு பர்டிகுலரா பேட்டர்ன் சொல்லுவேன். அது நீங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்க லைஃப்ல உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி, இல்லை உங்க லைஃப் ஹேப்பனிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சரி, நீங்க தான் ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல இருக்கிற பேட்டர்ன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரேன், இல்லை ஒரு ஓவர் நைட் நான் டிராவல் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்றது கூட இருக்கலாம். ஸோ அவங்க டிராவல் பண்ணி வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க டிராவல் பண்ணி வந்து அவங்க நீங்க மீட் பண்றீங்க, அவங்கள நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னாலும் இருக்கலாம். இல்லை வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராங்க அப்படின்னாலும் இருக்கலாம். இந்த எய்தர் அவங்க மூலமாவும் சரி, இல்லை அவங்க வாங்கிட்டு வர்றது மூலமா சரி, உங்களுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும்போது சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஹைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹைட் பண்ணிட்டு இல்லை எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை, நான் இப்போ ஓகே ஐ எம் வெரி நார்மல் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைடிங் பிஹேவியர் வேண்டாம். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இல்லாமல், ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அதை வச்சுட்டு இருக்கும்போது அகெயின் அது ஹெல்த் இஷ்யூவாக மாறும்.
ஓகேங்களா? அது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இல்லாமல் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை வந்து ஸ்மூத் அவுட் பண்ணிக்க பாருங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓகே நான் அதை யூஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து இது வந்து நான் இந்த மாதிரி தான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிறது கூட பரவாயில்ல. பிகாஸ் அங்கே ராகுவோட இம்பேக்ட் என்ன கொடுக்கும்னா ஷீல்டிங் பிஹேவியர், மாஸ்கிங் பிஹேவியர் கொடுக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது நடக்காது. அது என்ன ஆகும்னா அது நீங்கள் வெளியிலேயும் வந்து ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை சப்ரஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. தட் கேன் அகெயின் மேனிஃபெஸ்ட் as ஹெல்த் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பி ஓப்பன். அது பேசி ஸ்மூத்தன் அவுட் பண்ணிக்கிறது இல்லை அது வெண்ட் அவுட் பண்ணி ஸ்மூத்தன் அவுட் பண்ணிக்கிறது உங்களோட பர்சனல் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ யார் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தாலும் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும்ன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கோ அஹெட் வித் லைஃப். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் ஜஸ்ட் ஹூ ட்ராவல்ஸ் அண்ட் கம், ஆல்சோ பீப்புள் இன் அப்ராட். ஸோ அப்ராட்ல இருக்காங்க, இல்லை வேற வெளியூர்ல இருக்காங்க, இல்லை என்னோட கிளைண்ட்டாக இருக்காங்க, என்னோட ஒர்க்ல அவங்க மூலமாகவும் இது நடக்குதுன்னா அவங்க மூலமாகவும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை அவங்க பண்ணாமல் வேற ஒன்று பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதில் வேணாலும் நடக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வேற எங்கேயோ நான் போகணும்னு நினச்சேன், நான் வெளியூர் போகணும்னு நினச்சேன், அந்த ட்ரிப் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு, அது மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தது அப்படின்னு இருக்கலாம். ஏதாவது அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடான ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். தட் யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் இன் அ பெட்டர் வே. அதை ஸ்மூத் அவுட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்னன்னா செகண்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு லோன்லி டைம், ஒரு ப்ரைவசி டைம் வந்து நீங்கள் உங்களோடன்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரியலைசேஷன்ஸ் வரும். நான் என்னோட ஒரு லோன்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் என்னோட ஒரு ப்ரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த டைம் இப்போ எனக்கு உட்காந்து யோசிக்கும் போது தான் நான் முன்னாடி இதெல்லாம் யோசிச்சேனே, முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனே, இதெல்லாம் கோல்ஸாக வச்சுருந்தேனே, நான் என் லைஃப்க்கு இதெல்லாம் பிளான் பண்ணனேன், எனக்கு இப்போ தான் அதெல்லாம் ஞாபகம் வருது, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற அந்த விஷயம்லாம் நிறைய ரியலைசேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரியலைசேஷன்ஸை வந்து நீங்கள் உட்காந்து யோசிங்க. அந்த ஒரு லோன்லி டைம் கிடைக்குதுன்னா டோன்ட் ரெக்ரெட் இட். என்ன இது நான் தனியாக உட்காந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கேன், நான் தனியாக உட்காந்து தனியாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்ரெட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை யூஸ் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர், உங்கள் கோல்ஸு, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அந்த ஆயத்தமாற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ இதில் ஒன்று இருக்கு. கேத்து உங்கள் 6ஆம் இடம்ல இருக்கார் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா சர்டன் திங்ஸை வந்து ஒரு எண்டு கொண்டு வருவார். ஹெல்த் இஷ்யூஸை எண்டு கொண்டு வரது இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நேச்சுரல் மெத்தடில். இல்லை உங்கள் லோனை இருக்குது அதை நான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் வர்றது இருக்கலாம். இல்லை எனக்கு இவங்களோடலாம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் நான் ஸ்மூத்தன் அவுட் பண்ணிடணும், இல்லை அந்த பிரச்சனையே என் பக்கம் இல்லாமல் நான் அதெல்லாம் ஒரு எண்டு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறது இருக்கலாம். நிறைய விஷயத்த எண்டு கம்ப்ளீட் அப்ரப்டாக கட் பண்ணுற பிஹேவியர் கொண்டு வருவார். இன் அ வே தட் இஸ் குட் ஃபார் யூ. ஏன்னா இது எல்லாமே வந்து இன்டைரக்டாக ஏதாவது ஒரு 1-2 பிரச்சனைகள் தானே, அதெல்லாம் முடிவுக்கு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேத்து ஆல்சோ டினோட் நர்வ்ஸ். ஸோ கேத்து வந்து கேன் பிரிங் நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த சயாட்டிக்கா பெயின் எனக்கு திடீர்னு வருதுங்க, பேக் பெயின் திடீர்னு வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி உண்டு பண்ணுறதுலேருந்து இந்த நர்வ் ப்ராப்ளம், இல்லை ஸ்பைன் ப்ராப்ளம், ஆர் ஈவன் இட் கேன் பி லைக் டைஜஷன் பேஸ் பண்ண இஷ்யூஸ். ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா, டைஜஷன் பேஸ் பண்ண இஷ்யூஸ், இல்லை அந்த ஸ்டமக் ரீதியாக லோவர் ஸ்டமக் பேஸ் பண்ண இஷ்யூஸ், it can be any of this. And இது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான இம்பேக்ட் நடக்கும் இஃப் யூ டேக் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிறது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது, கொஞ்சம் சர்வீஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணுறது. எனக்கு ஜென்ரலாக போய் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது பிடிக்குங்க. நாங்கள் போய் அன்னதானம் பண்ணுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாண்டி என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து ராகு உங்களோட சப்கான்ஷியஸ்க்கான இடத்துல வராரு. அப்போது அந்த 12ஆம் வீடுன்னு வரும்போது அது உங்களோட ஆழ் மனசு. அதனால்தான் இவ்வளோ வருஷமாக நீங்கள் சேகரித்த அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ மேலே வரும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ மேலே வந்து உங்கள் பாடியில் காட்ட ஆரம்பிக்கும். நான் சொன்னது இந்த ராகு 12ஆம் இடம் வர்றதுனால தான். ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு விஷயம் வந்து உங்கள் தூக்கத்தை நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாராகியம்மன் இருக்காங்க இல்லையா, ஸோ வாராகியம்மன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க.
ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் இந்த. ஸோ இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாராகி அம்மன் கிட்ட வேண்டிட்டு தூங்குறது, போய் அம்மன் கிட்ட, அம்மா நீங்கள் எனக்கு எது சொல்லணும்னா இருந்தாலும் என் ட்ரீம்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் போய் வேண்டிட்டு, ஸ்வப்ன வாராகின்னு அம்மனோட வேர்ஷன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் வேண்டிட்டு நீங்கள் போய் படுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தூக்கத்தில் வந்து அந்த ஒரு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை எராடிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள், நல்ல உங்களுக்கு உங்க கூட அந்த ட்ரீம்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. யூ கேன் டூ தட். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓரியன்டேஷன் வர ஆரம்பிக்கும். நான் வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள், ஏன்னா முன்னாடிலேருந்தே அந்த இம்பேக்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது டிவி பார்த்துட்டே அப்படியே தூங்குறது பிடிக்கும், இல்லை நான் தூங்கும்போது அப்படியே மொபைல் நோண்டிட்டே தூங்குறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ராகுவோட இம்பேக்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். விச் யூ ஹேவ் டு ரெடியூஸ். ஏன்னா அந்த ஸ்லீப் குவாலிட்டியை கம்மி பண்ணும். நீங்கள் பார்த்துட்டு தென் உங்கள் டைம் ஆயிடுச்சா, தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சா, அதை கட் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறது நல்லது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுங்க. எனக்கு லைஃபே ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஆர் எனக்கு யாராவது நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, சில எனர்ஜி வேம்பயர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசினாலே உங்களுக்கு, ஒரு சில பேர்கிட்ட பேசினாலே எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்கிட்ட அந்த ஆப்போசிட் நம்ம பேசணும்னா நமக்கு அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இம்பேக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவில் இம்பேக்ட் எனக்கு ரொம்ப கண்படுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருந்தாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் மெடிடேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் எனர்ஜி மெடிடேஷன்ஸ். ஸோ அப்போ எனர்ஜி மெடிடேஷன்ஸ்ன்றது என்னங்க பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டீப் ஸ்டேட் போயிட்டு நீங்கள் அந்த டீப் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா கடவுளோட எனர்ஜியை சேனல் பண்ண ஆரம்பிப்பீங்க. டீப் ஸ்டேட் போயிட்டு யூ மீட், அதாவது நீங்கள் வந்து கடவுளை அப்படி பார்க்குற மாதிரி ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீப் ஸ்டேட்டில் நீங்கள் கடவுளே பார்க்குற மாதிரி அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை தான் நாங்கள் எங்கள் எனர்ஜி மெடிடேஷன்ஸ்லேயும் பண்ணுறோம். எங்கள் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனில் நாங்கள் அதே எனர்ஜி சேனலிங் தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டூ ட்ரை இட் அவுட் டூ. ஓகேங்களா? அது இப்போ இந்த 12ஆம் இடம் ராகுக்கு ஒரு நல்ல ரெமெடி, அண்ட் ஜென்ரலி எனி நெகட்டிவிட்டிக்கு அது ஒரு நல்ல ரெமெடி. சரிங்களா? ஸோ see you then, all the best. ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மீனம் வீடியோஸ் வரும்போது மீட் பண்ணலாம். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ப்ரிசைஸாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ற இந்த விஷயம் எல்லாமே ஐ பர்சனலி மெடிடேட் ஃபார் எவ்ரி ராசிஸ். இது நான் மெடிடேட் பண்ணி அவங்களுக்கான விஷயத்த ரொம்ப டைலர் மேடாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரைட் இட் டவுன் அண்ட் தென் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக பண்ணுறேன். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. நீங்கள் வந்து டக்குன்னு எல்லா வீடியோவும் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோக்குமே, ஒவ்வொரு ராசி வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸிலி ஒரு 4-5 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் எல்லாருக்கும் போடுறேன்னா போடலாம், பட் உங்களுக்கு அதுக்கேற்ற அவுட்புட் வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேக் டைம். எனக்கு வீடியோ டைமுக்கு போடுறது, ஏன்னா இப்போ ராகு கேத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்க்கு போடணும், குரு பயிற்சி ட்ரெண்டிங்க்கு போடணும், அந்த மாதிரி யூடியூப்ல ட்ரெண்டிங் பார்த்து போடுறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு வந்து அந்த ட்ரெண்டிங்கிறத விட நம்ம போடும்போது அந்த விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும், அது வந்து உங்களுக்கு நடக்கிற விஷயமா இருக்கணும். அதனால நான் மெடிடேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்யூட்டிவ்லி கலெக்டட் அலாங் வித் நம்மளோட ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸை சேர்த்து தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட் ஃபார் ஆல் மை வீடியோஸ். ஸோ அது நீங்கள் பேஷண்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.